வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். சிக்கன் மட்டன் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான சைவ பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுவும் சோயா தொன்னை பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பிரியாணி. வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நீங்கள் இதை சோயாலையும் செய்யலாம், மஷ்ரூமில் செய்யலாம், இல்லை காய்கறிகள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் போட்டும் செய்யலாம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதை சீரக சம்பா அரிசியில் தான் செய்வாங்க. அதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதியிலையும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸில் கூட இது செய்யலாம். இப்போ கொதிக்கிற தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 150 கிராம் இந்த சோயா சங்க்ஸ், மீல் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா, அதை உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நல்லா கையில் சோயாவை எடுத்து புழிஞ்சிருங்க. ஏன்னா அது ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக இழுத்துருக்கும். அதனால் அதை புழிஞ்சிட்டு அப்புறம் அதே சோயாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான கொஞ்சம் மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஏன்னா அந்த சோயாக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை முதல்ல இதை கலந்து கொஞ்சம் வச்சுருவோம். நீங்கள் சிக்கன் செஞ்சாலும் மட்டன் செஞ்சாலும் கூட இதே மெத்தட்லேயே செய்யுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலா. நம்மக்கிட்ட 2 வகையான பிரியாணி மசாலா இருக்குது. ஒன்று சீரக சம்பா அரிசிக்கு, இன்னொன்று பாஸ்மதி அரிசிக்கு பாய் பிரியாணி மசாலா. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் போட்டுப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கையில் அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு உரமாக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இந்த தொன்னை பிரியாணிக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று அரைச்சிக்கணும். நம்ம ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு. நம்ம பிரியாணி மசாலா போட்டதுனால ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய். இதை லேசாக ஒரு கண்ணாடி பதம் அளவு அப்படியே வதக்கி விட்டால் போதும். ஸோ ரொம்ப நேரம் ப்ரௌனாலாம் வதங்க வேண்டாம். சும்மா அதோட வாசனை வர அளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் அதிலே போட்டுடுங்க. இது ரொம்ப வதங்க வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஸோ ஆறுனதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நல்ல ஹெவியான ஒரு பாட்டு, அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர், இது 3த்தில் எது வேணாலும் வச்சுக்கோங்க. அடி கனமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அவ்வளோதான். ஒரு பிரியாணி இலை, அது 2 அப்படியே பிச்சு போட்டிருக்கேன். இப்போ 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம மசாலா அரைச்ச மசாலாவும் போட்டிருக்கோம், பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கோனால வெங்காயம் தக்காளிலாம் ரொம்ப இந்த பிரியாணிக்கு தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அளவு வெங்காயம் வதங்கினா போதும். நம்ம அரைச்ச அந்த புதினா கொத்தமல்லி மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்குங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும், அந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. மசாலா அப்படியே கமகமன்னு ஒரு வாசனை வரும், அந்த அளவுக்கு வதக்கிடலாம். ஸோ இது வதக்கின்றது அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க. இப்படி ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சோயாவை உள்ளே போட்டுடலாம். நீங்கள் சோயா போட்டாலும் சரி, காளான் போட்டாலும் சரி, சிக்கன் போட்டாலும் சரி, உங்கள் விருப்பம். சோயாவை இந்த மசாலா கூட நல்லா சேர்த்து வதக்கி விட்டுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ 2 நிமிஷத்துலேயே இந்த மசாலா நல்லா அப்படியே சுருண்டு வரும். இப்போ என்ன பண்ணலாம்,
சிம்மரில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஏன்னா முதல்ல கொஞ்சம் சோயாவில் மட்டும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கும் சேர்த்து உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறிடும். இதுக்குள்ளே அரிசியை நம்ம 10 நிமிஷம், நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அரிசி. அதை 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு வச்சுக்கலாம். என்னோடய அரிசி கொஞ்சம் புது அரிசியாக இருக்கிறதுனால நான் 1 கப்புக்கு 1.5 கப்புன்னு கணக்கு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.25 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அரிசி எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா 1/2 மூடி லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. ஏன்னா நான் அதில் தக்காளி சேர்க்கலை, தயிர் சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கோம். இதில் தக்காளி தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்ச அரிசியும் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு லைட்டாக கொஞ்சம் அப்படி தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது உப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டோமா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்து அரிசி தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி தம் போடுறதுனால ஃபுல் சிம்மர், அப்படியே லைட்டாக தான் தீ வரும். அந்த அளவுக்கு சிம் பண்ணிவிட்டு மேலே இதோட மூடியே நல்ல ஹெவியாக இருக்கும். அதனால் எனக்கு அதுக்கு மேலே வெயிட் எதுவும் வைக்க தேவையில்லை. உங்கள் மூடி, அதாவது உள்ள ஸ்டீம் வெளியில் போகக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு மூடி இருந்ததுன்னா போட்டு அப்படியே ஃபுல் சிம்மரில் ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் மேலே போட்டு அது மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். நான் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் அப்படியே சுற்றி போட்டு கொஞ்சம் அப்படி அடியிலேருந்து உள்ள ரைஸில் அந்த நெய் எல்லா பக்கமும் படணுங்கிறதுக்காக அப்படி பரட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்ல சூடாக இந்த பிரியாணியை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதில் சோயா போட்டிருக்கிறதுனால நல்ல சுட சுட இந்த பிரியாணி கூட நான் வெறும் வெங்காய தயிர் பச்சடி, கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன். இந்த பிரியாணியில் சோயா இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடச்சிடும், நல்ல தயிர் போட்டிருக்க இதனால உங்களுக்கு ப்ரோபயோட்டிக் கிடச்சிடும், வெள்ளரிக்காய் வச்சுருக்கிறதுனால அதில் ஃபைபர் கிடச்சிடும். ஸோ இது ஒரு நல்ல மீலாக இருக்கும். லஞ்சுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.